friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சுவையான ஸ்நாக் ரெசிபி. டக்குன்னு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்நாக், கண்டிப்பா ரொம்ப ஹெல்தியானது. அதாவது பக்குவப்படுத்திய தாமரை விதைகளை பயன்படுத்தி இங்க நம்ம இந்த ஸ்நாக் பண்றோம். மக்கானா சாட் சூப்பரா இருக்குங்க. நல்லா முறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி நம்ம கலந்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு பர்ஃபெக்டான லோ கேலரி ஸ்நாக்கு, நிறைய நார்ச்சத்து இருக்குது, நல்ல ப்ரோட்டீன் சத்தும் கால்சியமும் அதிகம் இந்த மக்கானால், அதாவது இந்த தாமரை விதைகளில். ஸோ அடிக்கடி நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இதில் நிறைய டிஷஸ் பண்ணலாம். இன்றைக்கி சிம்பிள் அண்ட் சூப்பராக இந்த மக்கானா சாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இங்கே ஒரு 100 கிராமுக்கு மேலே இந்த தாமரை விதைகள், பக்குவப்படுத்திய தாமரை விதைகள் மக்கானா எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மொறுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் இதில் என்ன ரெசிபி வேணாலும் பண்ணலாம். இந்த மக்கானா இப்போ எல்லா கடைகள்லையும் மோஸ்ட்லி கிடைக்கிது, ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். நல்ல ஒரு அடிகனமான கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மக்கானாவை போட்டு நல்ல ஒரு 6-7 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்து விடணுங்க. அதாவது இந்த மக்கானா நல்ல மொறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வறுத்து விடணும். பாருங்கள், நல்ல ஒரு 7-8 நிமிஷம் போல் வறுத்தாச்சுங்க. லைட்டாக கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து இப்படி அழுத்தி பார்க்கும்போது நல்லா மொறுன்னு இப்படி உடையணும். இதுதான் கரெக்டான பக்குவம். ஸோ நல்ல இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து விட்டுட்டு இதை தனியாக ஒரு பவுலுக்கு இப்போ மாற்றிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி மாற்றி விட்டுருங்க. இப்போ கம்ப்ளீட்டாக வறுத்த மக்கானாலாம் நம்ம ஒரு பவுலில் எடுத்தாச்சுங்க. அடுத்தது அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் அதிகம் சூடாகிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு மசாலா பொடியெல்லாம் போட்டு விட்டுறலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு, அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா பவுடர். இது இல்லைன்னா நீங்கள் மிளகு பவுடர் கூட போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இதெல்லாம் போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வறுத்து விட்டுருவோங்க. கரிஞ்சிடக்கூடாது. நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இப்போ ரெடியாக வறுத்து வச்சுருக்கிற அந்த மக்கானாவை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருவோம். அந்த உப்பு காரம் பிடிக்கட்டும். அந்த வறுப்பட்ட எல்லா மக்கானா அந்த தாமரை விதைகள் மேலேயும் அந்த உப்பு காரம் நல்லா கோட் ஆகட்டும். பாருங்க, நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ இதை அகைன் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நல்ல ஒரு அகலமான பவுலில் மாற்றி விட்டுருவோம். இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே இதில் போட்டாச்சுங்க. உப்பு காரம் போட்டு வறுத்து விட்ட உடனே இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது அப்படியே சாப்பிடலாம். நல்ல மொறுன்னு சூப்பராக இருக்கும் அந்த உப்பு காரம் பிடிச்சி. பட் நம்ம இப்போ இதை நல்ல ஒரு சாட் ரெசிப்பியாக மாற்ற போகிறோம். நல்ல ஒரு பேல்பூரி மாதிரி இதை நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ இதில் நல்ல பொடியாக நறுக்குன்னு பெரிய வெங்காயம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன தக்காளி, அதாவது தக்காளியோட விதைகளை நீக்கிட்டு அந்த மேலே பகுதி மட்டும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். கூடவே 2 பச்சை மிளகாவையும் நல்லா சாப் பண்ணி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருவோம். அடுத்ததாக நல்ல ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை. இது கூட கொஞ்சம் எலும்பிச்சம்பழ சாறு சேர்த்து விட்டுருவோங்க. அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே எலும்பிச்சை சாறு, அதிகமாக வேண்டாம். ஸோ நல்ல எலும்பிச்சம்பழ சாறு சேர்த்தாச்சு. இது கூட ஒரு ஜஸ்ட் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. நான் இங்கே ஹிமாலயன் பிங்க் சால்ட் சேர்த்துருக்குறேன். ஏற்கனவே மசாலாலாம் சேர்க்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம். அதை ஞாபகம் வச்சுட்டு தேவைப்பட்டால் மீதி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நல்ல மாதுளை விதைகளை சேர்த்துக்குவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இனிப்பும் இதோடு சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் சின்ன பீசஸாக பைனாப்பிளை கட் பண்ணி போடலாம், குக்கும்பர் கட் பண்ணி சேர்க்கலாம், இல்லை ட்ரை கிரேப்ஸை சேர்க்கலாம். அதெல்லாம் உங்கள் விருப்பங்க, உங்களோட க்ரியேட்டிவிட்டி. அந்த சின்ன ஒரு புளிப்பு இனிப்பு சுவை எல்லாமே இதில் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாட் ரெசிபிங்க இது. நல்ல இந்த சத்தான மக்கானாவை நல்ல மொறுன்னு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரே ஸ்பூன் எண்ணெயில் நம்ம அந்த மசாலாலாம் போட்டு நல்லா கோட் பண்ணி விட்டுட்டு நல்ல இந்த ரா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு கலந்துட்டு அப்படியே எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. அந்த மக்கானா மொறுன்னு இந்த சாட் மிக்ஸோட அந்த பச்சை வெங்காயம், தக்காளி, அந்த பொமாங்கிரனட்டோடலாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ சிம்பிளாக டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில்
ஒரு சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சு. ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இந்த தாமரை விதைகளில் நல்ல ப்ரோட்டீன் சத்தும் நல்ல கால்சியம் சத்து இருக்குது, நிறைய விட்டமின் சத்துக்கள் இருக்குது. ரொம்ப நல்லதுங்க. ஸோ ஒரு லோ கேலரி ஸ்நாக்காகவும் இருக்கும், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்காகவும் இருக்குங்க. நல்லா ஹெல்த்தியாக சமைச்சோம், ஹெல்த்தியாக சாப்பிட்டோங்கிற திருப்தி இருக்குங்க. வெயிட் லாஸ் டயட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ஸ்நாக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.